ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் 90s கிட் ஜெனி பேசுகிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் 90s கிட் ஜெனி பேசுகிறேன். நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம டிப் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாமா? உளுந்தை பற்றின ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் உளுந்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா வண்டுகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். உளுந்தில் அந்த மாதிரி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் இருக்குது பார்த்திங்களா, அதை மேலே தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த வண்டுகள் வராமல் இருக்கும். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா மிளகாய் தூளெல்லாம் உளுந்து மேலே மிக்ஸ் ஆகி ஸோ உங்களுக்கு தனியாக அது ஏதாவது ஒரு ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம தோசைக்கோ இட்லிக்கோ உளுந்தை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிளகாய் தூளோட ஸ்மெல்லோ அந்த எதுவுமே இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 2 பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வேப்பலை மரம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வேப்பலை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லையா பக்கத்தில் எங்கேயாவது இருந்தால் பறித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வேப்பலை வச்சு ஒரு க்யூட்டான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஏகப்பட்ட பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் இந்த வேப்பலைக்கு இருக்குது. வீட்டில் நம்ம அரிசி ஸ்டோர் பண்ணுறோம் பார்த்திங்களா, எந்த அரிசினாலும் சரி, அதில் பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி எல்லாமே வரும். அதை வராமல் அது இருக்கிறதுக்கு நம்ம தடுக்க தான் இந்த வேப்பிலையை வச்சு நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூண்டில் நம்ம உரிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த வேஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த காம்பு தான் நம்ம அரிசியில் வச்சுருக்கோம். என்ன ரீசனுக்கு என்னோட ஒரு 2-3 வீடியோவுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இதை நீங்கள் அரிசியில் வைக்கிறனால கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டு பூச்சிலேருந்து நம்ம பாதுகாப்பாக நம்ம அரிசியை பார்த்து வச்சுக்கலாம். ஒன் மோர் டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த வேப்பலை இருக்குது பார்த்திங்களா, இந்த வேப்பலையை நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டு பூச்சி அதெல்லாம் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஒன்று பூண்டோட அந்த காம்பு வேஸ்ட் ஆகிறத தூக்கி போடாமல் நான் ஸ்டோர் பண்ண சொல்லி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வேப்பலையை நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறனால பார்த்திங்க அப்படின்னா இந்த வேப்பலையோட ஸ்மெல்லுக்கே வண்டு பூச்சி இது எதுவுமே வராது. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணுறதமா 2 டிப்ஸுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வண்டு பூச்சிலேருந்து உங்களுக்கு இனிமேல் நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஓகேவா? இப்போ டிப் நம்பர் 3 பார்க்கலாம். யாருக்கெல்லாம் முருங்கைக்கீரை பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க முருங்கை மரம். ஆக்சுவலி நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இது ஹவுஸ் ஓனரோட மரம் தான். எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் இந்த மரம். இப்போ நான் 2nd ஃப்ளோரில் இருக்கேன். எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மரம். ஸோ இந்த மரத்துலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கீரையை எடுத்து தான் நம்ம பறித்து நம்ம முருங்கைக்கீரை சூப்பும் சொல்ல போகிறேன். உங்களுக்கு அதிலே ஒரு டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை பறித்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி சூப்பு வைக்க போகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி முருங்கைக்கீரையில் பார்த்திங்க அப்படின்னா தூசி பூச்சி அதெல்லாம் நமக்கு நிறையாவே இருக்கும். ஸோ நீங்கள் அதை கழுவி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அது எல்லாருமே பண்ணுறது தான். இருந்தாலும் நான் சொல்கிற மெத்தடில் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்க பூச்சி தூசி அழுக்கு அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் கீரை ரொம்ப சுத்தமாக இருக்கும். நான் மாடியிலே உட்காந்து கீரையை ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன். பார்த்துடலாம். ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் கீரையை ஒன்று ஒன்றா அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த டவலோட கீரையை நல்லா கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இல்லை ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் கீரையை ஆயும்போது பார்த்திங்க அப்படின்னா கீரை உருவும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீரையை எப்போயுமே பறித்து உடனே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே சமைச்சிடணும்.
பட் நான் ஏன் இந்த டிப்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிற லேடிஸாலலாம் கொஞ்சம் உட்காந்து டைம்லாம் வந்து எடுத்து ரொம்ப பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியாக உருகிறதுக்கு வந்து சீக்கிரமாக வந்துடும். அப்படி நீங்கள் எடுக்கும்போதே அழகாக உதிர ஆரம்பிக்கும். அதுக்காக நான் இந்த டிப்ஸ் சொன்னேன். பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, எப்பயுமே கீரையை நீங்கள் பறித்து அதை உடனே நீங்கள் வந்து சமைச்சிருங்க. ஓகே, டிப் நம்பர் 4 பார்த்துடலாம். முருங்கைக்கீரையை எப்படி சுத்தமாக வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்ம நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வாட்டரில் வந்து முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணும்போது கழுவும்போது பார்த்திங்க அப்படின்னா, தண்ணிக்குள்ளே நம்ம என்ன தான் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா உள்ளே முக்கி நம்ம பண்ணாலுமே அது வந்து தண்ணிக்குள்ளே வந்து எல்லா கீரையுமே உள்ளே வந்து படியாது, தண்ணியே படாது. பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் சொல்லணும், தண்ணியே படாது. ஸோ அந்த மாதிரி இல்லாதனால நம்மளால் சரியாக வாஷ் பண்ணவும் முடியாது. ஸோ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாகவும் இருக்கும். அதில் இருக்க பூச்சிகள், தூசி, அழுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் விட்டு நீங்கள் வந்து அலசும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கீரை தண்ணியோட அடி வரைக்கும் முழுகும், சுத்தமாக க்ளீன் ஆகும். நம்ம நல்லா க்ளீன் பண்ணலாம், அழுக்கு தூசி அதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ முருங்கைக்கீரை வாஷ் பண்ணும்போதும் பார்த்திங்க அப்படின்னா வெறும் தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணுறதை விட இந்த மாதிரி மஞ்சள், கொஞ்சமாக உப்பு அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா அலசும்போது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் ஆகும். இப்போ பாருங்களேன், கீரை வந்து நல்லாவே தண்ணியில் முழுகுது பார்த்திங்களா? ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க தூசி, அழுக்குகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நம்பர் 5 பார்க்கலாம். எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை சூப்பு வைக்கும்போது அந்த கீரையை எப்படி நீங்கள் வந்து உருவி எடுக்கணும், ஆஞ்சி எடுக்கணும் அப்படின்னா நான் காட்டுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். மொத்தமாக உருவி எடுக்கக்கூடாது. அதில் அந்த மாதிரி காம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த காம்போடு தான் நீங்கள் வந்து கீரையை ஆயணும். கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்திங்களா? எதனால் அந்த காம்போடு நான் உங்களை சூப்புக்கு போட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கீரையோட அந்த காம்பில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அந்த சத்துமே நமக்கு கிடைக்கணும். அதுக்காக நான் சொல்கிற மெத்தடில் அந்த காம்போடையே நீங்கள் கீரையை கொஞ்சம் முழுசாக போட்டு அதில் நீங்கள் சூப்பு வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த காம்பில் இருக்க எசன்ஸுமே நமக்கு நல்லா அந்த சூப்பில் வந்து இறங்கும். ஸோ நல்லா கீரையை எடுத்து மஞ்சள், உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கீரையை நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து நான் இந்த மெத்தட்லேயும் செய்யலாம், இல்லைனா குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ பண்ணுற அதே மெத்தட் பாத்திரத்துக்கு பதிலாக நீங்கள் ஒரு குக்கரை வச்சு இதில் யூஸ் பண்ணுற அதே திங்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சூப் ரெடி. அவ்வளோதான். நம்ம ஆனியன் அப்புறமா கார்லிக் சேர்த்துக்கலாம். நீங்கள் தட்டி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை வந்து நான் அப்படியே போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மிளகு தூள் இருக்குது பார்த்திங்களா, பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா காட்டமாக காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பெப்பர் சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் போட்டுடலாம். ஃபுல் ஸ்பீடில் வைக்காதீங்க, சிம்மில் போட்டு நம்ம மூடி போட்டுடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். நல்லா அந்த கீரையெல்லாம் வெந்து அதோட எசன்ஸ் எல்லாம் நமக்கு அந்த தண்ணியில் இறங்கணும். நீங்கள் இதே குக்கரில் பண்ணுறதானா இதே மெத்தடை எல்லாமே வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 3 விசில் விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப் ரெடி. சொல்லப்போனால் இந்த பாத்திரத்தில் நீங்கள் பண்ணுறதை விட குக்கரில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸி, டைமும் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். முக்கியமாக இதை வந்து ஈவினிங் டைமில் குடிங்க, நைட் டைம் வேணாம், ஈவினிங் டைமில் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு 25 மினிட்ஸ் வேக வச்சேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், சூப் ரெடி.
பெப்பர் அளவு பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீரை அதெல்லாம் முழுசாக தான் இருக்குது, அந்த வெங்காயம் எல்லாமே. இதை நீங்கள் அப்படியே கடித்து சாப்பிட்றதுனா சாப்பிடலாம், மென்று நல்லா சாப்பிடுங்க. ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை மென்று சாப்பிடலாம் பிடிக்காது. ஸோ அந்த தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூப்பை மட்டும் குடிச்சிட்டு அதை அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாதவங்களுக்காக நான் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். இதை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இதை வடித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்குது அந்த கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாமே இருக்கும். அதை மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் வந்து இந்த சூப்போடு மிக்ஸ் பண்ணி குடித்தாலும் சரி, இல்லைனா அதையும் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி கலந்து நீங்கள் வடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணாலும் சரி, டேஸ்ட்டாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி முருங்கை சூப்பை எடுத்துக்கிறனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. இதில் வந்து இரும்பு சத்து இருக்குது. ஸோ கால் வலி எல்லாத்துக்குமே இது நல்லா கேட்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 6 பார்க்கலாம். இப்போல்லாம் எல்லோரும் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் யூஸ் பண்ணுறோம். ஆல் அவுட் யூஸ் பண்ணாத வீடே இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் அவுட் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். இது முடிய போகிற ஸ்டேஜ் கொஞ்சம் தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. இதை நம்ம டைரெக்டாகவே நம்ம பிளக்கில் சொருகும்போது ஒர்க் ஆகுது. பட் டிப்பு இதில் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற அளவை விட இன்னுமே கொஞ்சம் கம்மியாயிரும் பார்த்தீங்களா. இப்போ எனக்கு வந்து கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு அளவு இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சமாக அந்த மருந்து வந்து கம்மியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணி பிளக்கில் இன்சர்ட் பண்ணி நம்ம சுவிட்ச் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா அது ரொம்ப கீழே இருக்கப்போ அது ஒர்க் ஆகுது. அந்த சமயத்தில் இப்படி தலைகீழாக திருப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி திருப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் போய் நமக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ எனக்கு அளவு கொஞ்சம் இருக்குது. நான் இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஆனதுக்கப்புறமா நம்ம அதை வந்து அடியில் இருக்கும், அதை நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து ஆல் அவுட் வந்து அவ்வளோக்கு வந்து ஒர்க் ஆகாது கொஞ்சமாக இருக்கனால. அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி தலைகீழாக திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த மருந்து வந்து நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 7 பார்க்கலாம். வீட்டில் தேங்காய் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தேங்காவை வந்து 2ஆக உடச்சி ஒரு பாதியை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பாதியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லை வெளியில் வைக்கிறவங்களும் இருக்காங்க. பட் இதில் நான் என்ன டிப் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காவை 2ஆக உடைச்சதுக்கப்புறம் கண் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த 3 டாட் இருக்குல்ல அதுதான் கண். அந்த கண் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த பகுதியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த பகுதி தான் ஃபஸ்ட்டு வந்து அழுவ ஆரம்பிக்கும். ஸோ வந்து நம்ம அந்த பகுதியை ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மறுபகுதி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் கெட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து தேங்காய் உடச்சி யூஸ் பண்ணும்போது கண் பகுதியை வந்து ஃபஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணிடுங்க. நம்பர் 8 பார்க்கலாம். 7ல் நம்ம என்ன பார்த்தோம், எந்த பகுதியை வந்து தேங்காய் உடைச்சி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. தேங்காய் உடைச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை ஒன்று நீங்கள் குடிச்சிருங்க, இல்லை இந்த தண்ணி சில பேர் குடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, தேங்காய் சட்னி அரைப்போம் பார்த்திங்களா, அப்போ நம்ம தேங்காய் சட்னி அரைக்கும் போது தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைப்போம். அந்த சமயத்தில் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் இந்த தேங்காய் தண்ணியை ஊற்றி நீங்கள் தேங்காய் சட்னி அரைக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ரசம் இருக்குது பார்த்திங்களா, ரசத்தில் கொஞ்சமாக இந்த தேங்காய் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் போட்டிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கும் ஒரு வீடியோ போடுவேன், மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.